அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே ஈவினிங். இன்னைக்கு டின்னருக்காக வீட் பாஸ்தா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் க்ரீமியான வீட் பாஸ்தா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டிவைடாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தீன் ஸ்லைஸுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு கட்டரால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாஸ்தா சைஸ் வரதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபைனலி டன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பாஸ்தா, அதையும் நல்லா ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிச்சு மேலே வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் குக் ஆனதோ தேவையான உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணிட்டு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சோயா சாஸையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் கூடன் ஆனதும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி தான், ஆனால் அதுக்கான ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எங்களுக்கு இன்னைக்கான டின்னர் ரெடி. See you in my next vlog.